முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், தர்மம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தாதுங்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய கணக்கு. நீ தர்மம் செய்யும் போது உன்னுடைய பொருளில், உன்னுடைய சொத்தில் குறைவு இருக்காது, நிறைவு தான் இருக்கும். கணக்கு பார்த்தா தோத்து போகும். கொடுத்த குறையில இருக்கிற அட்டியில 1 கோடி ரூபாவில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், குறையணுமே, குறையாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தர்மம் ஒரு நாளும் உன்னுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. ஏதாவது இன்னொரு லாபம் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ கஞ்சத்தனம் காட்டிட்டு இருக்கிறையா, நீ கணக்கு பார்க்குற காசு சரியா இருக்குது, வட்டி காசெல்லாம் வந்துட்டு அட்டி பெருசாகுது, ஒரு நரம்பு சுழுக்கும், இருக்கிறதெல்லாம் பேத்துரும், ஒரு தலையடி வரும், அம்பிட்டு தான் முடிஞ்சு வச்சு. அப்ப அல்லாஹ் அழிப்பேன் அப்படி என்று சொல்றான், ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் வளர்ப்பேங்கிறான், சதக்கா செய்தால் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு வேற இருந்த ஒரு நோய் நீங்கி போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தர்மத்தை கொண்டு நிவாரணம் தேடுங்கள்ங்கிறாங்க. மருந்தை கொடுத்தன நம்ம நிவாரணம் தேடணும், தர்மத்தை செய்து நிவாரணம் தேடு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. தர்மங்கள் செய்யும் போது நோய் நீங்குது, வரக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான், நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுறான்.